ஹாய் இங்கே பாருங்கள், இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாப்பாங்க வந்து இடியப்பம் வேணும்னு கேட்டாங்க. சரி ஓகே, நானும் இடியப்பம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா, சரி ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு ஓகே சொல்லிவிட்டு இடியப்பம் புளிய ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆளே இல்லை. அதனால் நானே தான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு நானே தான் இடியப்பம் முடிஞ்சேன். அதனால தான் உங்களுக்கு வந்து மாவு பிணையிறது, இடியப்பம் இது பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இது பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு எடுக்கலை. இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் உள்ள டிஃபன் இது தான், ஞாயிற்றுக்கிழமை டிஃபன் இது தானுங்கிறத உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். சரிங்களா? முதல்ல வந்து மாவு பிணைஞ்சு இடியப்பத்தை ஊற்றி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்தேன். முதல் டைம் எடுத்துட்டு அடுத்து ரெண்டு ரவுண்டு எடுத்தேன். 2 ரவுண்டு எடுத்ததே நிறையா வந்துருச்சு. ஓகே, அதோட சரி போதும் அப்படின்ட்டு அந்த சக்கை எடுத்து இதான் முதல் ரவுண்டு எடுத்தது. பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா கெட்டியாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 2வது ரவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் சரி 2வது ரவுண்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றி எடுத்துடலாம் அப்படின்ட்டு 2வது ரவுண்டில் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி எடுத்துட்டேன். தேங்காய் எனக்கு வந்து இன்றைக்கி எப்படி நிறையா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போய் தேங்காய் அப்போ அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா, அப்படி அர்ச்சனை பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு எத்தனை காய், 4 காய் அர்ச்சனை பண்ணேன். அந்த காய் எல்லாமே அவங்க எடுத்துக்காமல் அப்படியே கொடுத்துட்டாங்க. அதனால் தேங்காய் நிறையா இருக்க வந்து இந்த ஐடியா வந்துச்சு. சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம்.